சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் கொஞ்சம் ஸ்கேர் காயின்ஸு ஒரு ரெண்டோ மூணோ ரேர் காயின்ஸு உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் கலெக்ஷனுக்கு இந்த காயின்ஸு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க சார். காயின்ஸை காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாங்க சார். சார் காப்பர் நிக்கல் காயின்ஸில் ஜெகத்குரு கண்டிஷன் பார்த்துக்குங்க. ரெண்டு காயின் கொடுத்துருக்குறேன். ரெண்டு பீஸும் 500 சார். ஜார்ஜ் 5th 1/2 ஆனா 1936 வருஷம். எழுத்து கிளியரா நல்ல கண்டிஷனா இருக்குது. இந்த காயின் 100 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். 25 பைசா பாம்பே மின்டா. இது ஸ்கேர் காயின்ஸு. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். 50 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். சார் சூரிய தாம்பர காயின்ஸு 1 2 3 இது ஒரு 4 பீஸுங்க சார். சூரிய தாமரை 4 பீஸ் கொடுத்துருக்குறேன். 4 பீஸ் 800 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். ஒரு ரூபால காப்பர் நிக்கல் பார்லிமெண்ட் காயின்ஸு 1993 1 சிங்கிள் மின்ட் தான். இது 1 மொத்தம் 4 பீஸ் கொடுத்துருக்காங்க சார். 5 பீஸ் கொடுத்துருக்குறேன். ஒரு பீஸ் 5 பீஸ் கொடுத்துருக்குறேன். 5 பீஸும் 600 ரூபா கொடுத்துருக்குங்க சார். ஆவரேஜா 600 ரூபான்னா ஒரு 135 பக்கமா வராங்க சார். அவ்வளவுதான். ஒரு காயின் என் கலெக்ஷன் கொடுக்குறேன். 600 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். மொத்தம் 5 பீஸுங்க சார். 5 பீஸ் 600 ரூபா கொடுத்துருக்குறேன். பார்லிமெண்ட் 93 சார். அக்ரி 1 இது ஸ்கேர் காயின்ஸ் சார். புக்ல எல்லாம் நல்ல ரேட் போட்டிருக்கிறாங்க. 4 பீஸ் கொடுத்துருக்குறேன். 4 பீஸ் சேர்த்து 400 ரூபா கொடுத்துருக்காங்க சார். 4 பீஸ் சேர்த்து 400 ரூபா. 10 பைசால இது பாத்துக்குங்க. ஹைதராபாத் மின்ட் ஒரு பீஸ் கொடுத்துருக்கிறேன். 100 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். 100 ரூபா. இது ஸ்கேர் காயின் தான். 100 ரூபா கொடுத்துருக்கிறேன் சார். திருவள்ளூர் இப்பெல்லாம் நல்ல பிரைஸ். 5 ரூபால காப்பர் நிக்கல்ல திருவள்ளூர் காயின்ஸ் கொடுத்துருக்கிறேன். நொய்டா மின்ட் நல்ல ரேட்டு போயிருச்சு. யூஎன்சி கண்டிஷன்ல இருந்தானா நொய்டா மின்ட் இன்னைக்கு 2000 ரூபா. ஆனா யூஎன்சி கிடைக்காது. கிடைச்சானா எடுத்து வைங்க. ஆனா யூஎன்சி இன்னைக்கு புக் ரேட்டு 2000 ரூபா. இது யூஎஸ் கண்டிஷன். நொய்டா மின்ட் தான் ரேரு. அதே மாதிரி திருவள்ளூர்ல எல்லா மின்ட்டும் ஸ்கேர் தான். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஆனா எல்லா காயின்ஸும் எல்லா மின்ட்டும் நல்லா ரேட்டு போயிருச்சு. நான் இன்னொரு டைம் கூட அந்த 5 ரூபால வீடியோ போடும்போது புக் டீட்டெயில் போடும்போது காட்டுறேன். ஏன்னா பாம்பே மின்ட்டு நொய்டா மின்ட்டு இதெல்லாம் எல்லாம் டாப் ரேட் போயிடுச்சு. காயின்ஸ் காட்டுறேன். பாம்பே மின்ட்ல 2 இருக்கும், நொய்டா மின்ட்ல 2 இருக்கும்.
பாம்பே மின்ட்ல 2, நொய்டா மின்ட்ல 3 பீஸ் இருக்கும். மொத்தம் 5 பீஸ் கொடுத்துருக்கிறேன். கண்டிஷன் காட்டுற பாத்துக்குங்க. இது பாம்பே மின்ட்டுங்க சார். 1. இது பாம்பே மின்ட் 2. சார் இது நொய்டா மின்ட். கண்டிஷன் பாத்துக்குங்க, நல்ல கண்டிஷன்ல இருக்குது. 1. இது நொய்டா மின்ட். இது நொய்டா மின்ட். மொத்தம் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க சார். 5 பீஸ் சேர்த்து நான் எல்லாம் 1000 2000 கேட்கல. ஒரு மொத்தமா 5 பீஸ் 1100 கொடுத்துருக்குறேன். ஏன்னா நொய்டா மின்ட் என்ன ரேட்டு போகுதுன்னு நிறைய கலெக்ஷன் பண்றவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இது வந்து பிரைஸா கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டன்னு வாங்கிக்கலாம். 5 காயின் இருக்குது. பாம்பேல 2, நொய்டால 3 பீஸ் இருக்குது. ஆவரேஜா நான் கணக்கு பண்ணி பார்த்தா 350 ரூபா நொய்டா மின்ட் கொடுத்துருக்குறேன். இதுக்கும் வந்து பாம்பே மின்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமா 5 பீஸுக்கும் 1100 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். சார் ஃபேமிலி காயின், 1 ரூபா காப்பர் நிக்கல் காயின், ஹைதராபாத் வெரி ஸ்கேரு பாருங்க, வெரி ஸ்கேர் காயின், ஸ்டார் மின்ட். இது வந்து பிளாக் காயின், பிளாக் காயின். இது ஒரு காயின்ஸ் கொடுத்துருக்கிறேன். கண்டிஷன் பார்த்துக்குங்க. பிளாக் வரி என்ன சொல்லுவாங்க, பிளாக்கு கருப்பு காயின். இது ஒரு பீஸ் கொடுத்துருக்கிறேன். ஹைதராபாத் மின்ட் தான். இந்த 3 பீஸ் இருக்குங்க சார். 3 பீஸ் கொடுத்துருக்கிறேன். இதுவும் ஸ்கேர்ல இருக்குது. நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குது. நான் கொடுத்துக்கிற பிரைஸ் வந்து 900 ரூபா கொடுத்துருக்குங்க சார். 3 பீஸோட விலை 900 ரூபா கொடுத்துருக்கிறேன். எல்லாம் ஹைதராபாத் மின்ட். சார் 2 ரூபா திருவள்ளூர் 50 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். ஒரு பீஸ் 50 ரூபா கொடுத்துருக்குறேன். ஒன்னா 1925 ஜார்ஜ் 5th 100 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், கலெக்ஷனுக்கு வேணும்னா. சரி, இது வந்து 1 ரூபா பிளஸ் போட்ட காயின் 2005. அதாவது பின்னால இருக்கிற அச்சு இங்க முன்னாடி லைட்டா பட்டிருக்கும். இருந்தாலும் இதோட பிரைஸ் 30 ரூபா கொடுத்துருக்கேன். ஸ்கேர் காயின்ஸ் 1 ரூபால பிளஸ் போட்ட காயின் 30 ரூபா, ஜஸ்ட் 30 ரூபா கொடுத்துருக்கிறேன் சார். நல்ல கண்டிஷன் பாத்துங்க. பாம்பே மின்ட் 100 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். ஒரு காயின் 100 ரூபா கொடுத்துருக்கிறேன். மதர் சாய்ஸ் இது வந்து நொய்டா மின்ட்டுங்க சார். அது எக்ஸ்ட்ரா மெட்டல். நொய்டா மின்ட்ல எக்ஸ்ட்ரா மெட்டல், அதனால அப்படி தெரியும் உங்களுக்கு. ஸ்டார் மின்ட் இல்ல, இது நொய்டா மின்ட். கண்டிஷன் நல்லா இருக்குது. இதுவும் நல்ல ரேட்டுங்க சார். யூஎன்சி கிடைச்சானே அந்த அளவுக்கு ரேட், நல்ல ரேட்டு. நான் கொடுத்துக்கிற பிரைஸ் 350 ரூபா கொடுத்துருக்கிறேன். ஒரே பீஸ் தான் இருக்குது. சார் 1 ரூபா 1984 ஹைதராபாத் மின்ட் 1. இது ஸ்கேர் காயின்ஸ் தான். 2, 3, 4, 5 சார். 6 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 150 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். ஜஸ்ட் 150 ரூபா கொடுத்துருக்கிறேன். மொத்தமா 6 பீஸ் இருக்குது. கண்டிஷனு நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தானே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 150 ரூபா கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்கேர், 1 ரூபால இது ஸ்கேர் காயின்ஸ். கலெக்ஷன் பண்றவங்களுக்கு தெரியும். நான் 150 ரூபா கொடுத்துருக்கேன் ஒரு பீஸ். மொத்தம் 6 பீஸ் இருக்குது. சார் ஒரு ஃபாரின் காயின்ஸ் சின்னதா வரலாட்டு கலெக்ஷன், ஃபாரின் காயின்ஸ் கலெக்ஷன் பண்றவங்களுக்கு வாங்கிக்கலாம்.
இது என்ன நாட்டுன்னு பாத்துக்குங்க. வருஷம் 1968. இது ஒரு பீஸ் நல்லா பாத்துக்குங்க. காயின்ஸ் நல்லா காட்டுறேன். பெரிய காயின் தான், 2 விரல்ல சைஸ் இருக்குது பாத்துக்குங்க. இது ஒண்ணு. அப்புறமா இந்த ஓட்டை காயின், இது ஒண்ணு 2. இது ஒரு ஓட்டை காயின். 97 3. சார் இது சில்வர் காயின்ஸா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் இந்த காயின்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதோட செட்டு. இது என்ன சில்வரா என்னன்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல இது ஒன்று கொடுத்துருக்கிறேன். உங்க கலெக்ஷனுக்கு வேணுமானா வாங்கிக்கலாம். பாத்துக்குங்க, கண்டிஷன் பாத்துக்குங்க. ஃபாரின் காயின்ஸ் கலெக்ஷன் பண்றவங்களுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்தியன் காயின்ஸ் கூட தெரியும் ஓரளவுக்கு, அதுவும் நான் முழுசா தெரியலன்னு சொல்ல. இந்தியன் காயின்ஸ் பத்தி ஒரு 10% தெரிஞ்சேன்னா ஃபாரின் காயின்ஸ் பத்தி தெரியலங்க சார். அது என்ன ரேர் ஸ்கேர்ன்றதெல்லாம், ஏன்னா அந்த அளவுக்கு இது புக் வச்சிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். இதை பத்தி தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். சரி, அதே மாதிரி அமெரிக்க காயின்ஸ் 1970 டி டின்னு சொல்லி போட்டிருக்குது இந்த இடத்துல. 70 யூஎஸ் யூஎஸ் காயின். ஆமாங்க சார். மொத்தம் 1 2 3 4 5 காயின். சார் இது என்ன என்ன ரேட்டு போதும் கூட தெரியாது. இந்த லாட் மொத்தம் 3 2 5 காயின் 1000 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். இது எனக்கு சின்ன டவுட்னா, இது என்ன வெள்ளி காயின் கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அது என்னன்னு தெரியல. வெள்ளி காயின்னா இதே அந்த அளவுக்கு போகும். நான் செக் பண்ணல. இதை பத்தி தெரிஞ்சவங்களும் இருந்தானா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இந்த 5 காயின் ஒரு செட்டா 1000 ரூபா கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. அப்புறமா 2 சார், இது 2 1929. இது என்னன்னா யூஎன்சி இருந்தானா புக்ல 4000 ரூபா போட்டிருக்கிறாங்க. நான் கொடுத்துக்கிற பிரைஸ் ஜஸ்ட் 100 ரூபா கொடுத்துருக்கிறேன். புக் ரேட் பார்த்தானா 4000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஆனா நான் கொடுத்துக்கிற பிரைஸ் ஒரு சிங்கிள் மின்ட் தான். 1929 சிங்கிள் மின்ட் தான். நான் கொடுத்துக்கிற பிரைஸ் 100 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் சார். 10 பைசால நல்ல கண்டிஷனா இருக்கிற காயின்ஸ் 1 2 3 சார், 3 காயின் இருக்குது. உங்க கலெக்ஷனுக்கு இது வேணுமானா வாங்கிக்கலாம். கண்டிஷன் பார்த்துக்குங்க, காட்டுறேன். பாம்பே மின்ட். இது என்ன மின்ட்? 1970. இது ஹைதராபாத் மின்ட்டா? சரி, எனக்கு தெரியல, இருந்தாலும் பார்த்துக்குங்க. மின்ட் மொத்தம் 3 காயின் சார். 10 பைசால நல்ல கண்டிஷனா இருக்குது. இந்த 3 காயின் 200 ரூபா கொடுத்துருக்காங்க சார். சார், இது பெங்களூர் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஎன்சி என்னன்னா நல்ல ரேட்டு போகும். இந்த கண்டிஷன்ல இருக்குது. உங்களுக்கு இந்த காயின்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். நான் கொடுத்துக்கிற பிரைஸ் 800 ரூபா கொடுத்துருக்கேங்க சார். நான் 800 ரூபா கொடுத்துருக்குறேன். உங்க கலெக்ஷனுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த காயின்ஸ் பத்தி கூட எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஹிஸ்டரி காயின்ஸுங்க. ஏன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது காமன். இது படிச்சிருக்கணும். இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதான் சொன்னால 10% தான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். மிச்சதெல்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இதுல போய் என்ன பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சோலார் காயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் நான் தெரியாதனால தான் அந்த காயின்ஸை நான் வாங்கல, இன்னும் போடல.
பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இன்னும் அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேங்க சார். ஏன்னா அந்த காயின்ஸ் பற்றி தெரியல. இல்லைன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பாருங்க, அந்த ஃபாரின் காயின்ஸ் பற்றி தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சேன்னா அது கரெக்டாக சொல்லிடுவேன். எச்சா சொல்கிறானோ கம்மியாக சொல்கிறானோ தெரில. ஆனால் என்கிட்ட இருக்க ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இது பற்றியும் எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் இது ரேட்டு வந்து சொன்னாங்க நான் இந்த கலெக்டர் கிட்ட வாங்கும்போது. அதனால தான் இந்த பேர் கூட ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கண்டிஷன்ல 800 ரூபா கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டுனா வாங்கிக்கலாங்க சார். ஒரு பீஸ் தான் இருக்குது. அப்புறம் வேற ஏதாவது சொல்லிட்டேன்னா சார், ஆப் சில்வரு, ஜார்ஜ் 6, 6வது மன்னர். இது வந்து ஆப் சில்வர் காயின்ஸ் சார். சார் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கலாம். இது வந்து 750 ரூபா கொடுத்துருக்காங்க சார் ஒரு காயின். அப்புறமா ஒரு 3 காயின் சார். 1 ரூபா 1950 1, 2 நல்ல கண்டிஷன் பாத்துங்க சார். இது 1 ரூபா 1954வது வருஷம் சார். இது 3 காயின் சேர்த்தி கண்டிஷன் பாத்துக்குங்க. இன்னொரு வாட்டி கூட காட்டிடுறேன். கலெக்ஷன் வேணும்னு வாங்கிக்கலாம். நான் சீப் ரேட்டு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதே இப்போ வந்து 3700 ரூபா 3800 ரூபா மட்டும், குறைஞ்சது 3500 ரூபா கம்மி இல்லைங்க சார். யூஎன்சில இன்னைக்கு 6000 ரூபா மேலே போயிருச்சு. ஆனா இந்த கண்டிஷன்ல இது ஒண்ணு, இது ஒண்ணு, இதோட விலையே 3500 ரூபா. அப்பனா இது ஜஸ்ட் இது மொத்தம் 3 காயின் சேர்த்து 3500 ரூபா கொடுத்துருக்கிறேன். இது 3000 ரூபா. இது செட்டா சேர்த்து இதுக்கு மட்டும் 2 காயின்ஸ். இதே வந்து இப்போ 400 ரூபா 500 ரூபா நம்ம சேல்ஸ் பண்றோம். இருந்தாலும் இது 250 ரூபா 250 ரூபா கணக்கு பண்ணியிருக்கோம். இது 3000 ரூபா, மொத்தம் 3500 ரூபா இந்த லாட் கொடுத்துருக்கிறேன். ஒரே செட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாங்க சார். கண்டிஷன் நல்லதா இருக்குது, பாத்துங்க. பாம்பே மின்ட் 1954 50. மொத்தம் 3 காயின் கொடுத்துருக்கிறேன். 3500 ரூபா சார். என்னன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த காயின்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சார். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சார். தேங்க்யூ சார்.